வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இது உங்களுக்கே தெரியும், மாங்காய் இதை வச்சு தாங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக ஒரு பெரிய கிளிமூக்க மாங்காயை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஏன்னா நம்ம அரைக்கத்தான் போகிறோம். இது தவிர நமக்கு வேறு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது தவிர என்னென்ன மசாலாக்கள் தேவை அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மேங்கோ பவுடர், இது அப்புறம் 1/4 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் தாங்க நமக்கு தேவை. இது தவிர சர்க்கரை தேவை. அந்த சர்க்கரை நீங்கள் வெல்லமாகவும் வச்சுக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இது 2 டம்ளர் அளவுக்கு மாங்காயோட அந்த பேஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கேங்க. வெள்ளை சர்க்கரை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்படி என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மாங்காய் பேஸ்ட்டை நம்ம ஒரு கடாயில் ஊற்றி ஹீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கடாயில் ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டோங்க. இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி நல்லா கிளறிட்டே வரணும். அதை நல்லா வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். இதை செய்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. ஏன்னா தெளிக்கும், கெட்டியாகிறப்ப உடம்புலலாம் தெளிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். இப்போ இது நல்லா கெட்டியாகிக்கிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையோ வெல்லத்தையோ நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையும் போட்டிருக்கோம். இது நல்லா கரைஞ்சி நம்ம திக்காக வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ரொம்ப கெட்டியாகிட்டே வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிவிடுவோம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா ஃபுட் கலர், க்ரீன் கலர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதே கலர்லேயே சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே சாப்பிட்லாம். நான் கலர் பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை நல்லா கலரிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு ரொம்ப நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட கொடுக்கலாம். நம்ம கடாயிலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோங்க. இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு வேணும்னா கட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படியே சூடோடையே ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்தான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நெய் தேவையில்லை, முந்திரி பருப்பு எதுவுமே தேவையில்லை. இது ஒரு சீசனல் ரெசிபி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா.